ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பேட் அண்ட் பால், கிரிக்கெட் பேட் அண்ட் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐபிஎல் போயிட்டுருக்கனால உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து கிரிக்கெட் யாருக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கீ செயினை வந்து நீங்கள் கிஃப்டாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீ செயின் போடலனாலுமே நம்ம கிட்ஸோட ட்ரெஸ் அப்படி இல்லைன்னா நம்ம எதுலனாலுமே இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐபிஎல்லில் எஸ்பெஷலாக இந்த ஐபிஎல்லுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ நான் பண்ணுறேன், கிரிக்கெட் பேட் அண்ட் பால். ஸோ வாங்க இந்த வீடியோ இது பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரிக்கெட் பேட்டோட பால் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். பேட் தனியாக பால் தனியாக தான் இந்த டுட்டோரியலில் நான் சொல்லித்தருவேன். நீங்கள் பேட்டை தனியாக ஹேங் பண்ணிட்டு பாலை வந்து இங்கே கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேட் பண்ணுறதுக்கு 2 கலர்ஸ் ஆஃப் யான், ஒன்று வந்து ஒயிட், ஹாஃப் ஒயிட் அண்டு அனதர் கலர் வந்து இந்த ப்ரௌனுக்கு பதிலாக நான் இந்த கலர், நீங்கள் என்ன கலர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான் அது. நெக்ஸ்ட் வந்து இப்போது பாலுக்கு வந்து நான் எல்லோ எடுத்துருக்கிறேன். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லோ கலர் பால் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் பால்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராஜெக்டில் நான் எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பேட் செய்கிறதுக்கு வந்து ஹூக் சைஸ் 3 mm. நெக்ஸ்ட் பால் செய்கிறதுக்கு ஹூக் சைஸ் 1.5 mm. ஓகே, நெக்ஸ்ட் சிசர்ஸ், அப்புறம் யான் நீடில். ஓகேவா, இவ்வளோ தான் தேவைப்படும். நெக்ஸ்ட் நீங்கள் இதை கீ செயினாக நீங்கள் பண்ணணுன்னா கீ செயின் ஹோல்டர் வேணும். கீ செயின் ஹோல்டரும் நம்ம யானையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஜம்ப் ரிங்ஸ், ஓகேவா, அது தேவைப்படும். இந்த குட்டி பால் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஸ்டஃப் பண்ண ஒரு சின்னதாக இவ்வளோ போதும் நமக்கு. அந்த காட்டன், இது ஃபைபர் ஃபில்லிங் காட்டன். உங்களுக்கு காட்டன் இல்லைன்னா அந்த பால்குள்ளேயே நீங்கள் வந்து யானை வந்து ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ஸ்பெஷலான ஐபிஎல் ஸ்பெஷல் க்ராச்செட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரிக்கெட் பேட் அண்ட் பால். ஃபஸ்ட் ஸ்லிப் நாட் பேட் செய்ய போகிறோம். ஹூக் வந்து 3.3 mm ஹூக், ஓகேவா, 3.5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டோட சைஸ் தான் டிஃபர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட். பேசிக்ஸோட எல்லா வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 25, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த ஃபவுண்டேஷன் செயின் போடுறோம்ல, இது வந்து கண்டிப்பாக 25 செயின்ஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். நீங்கள் இந்த சைஸ் பேட் செய்கிறீங்கன்னா 25 இருக்கணும். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு இதோட சைஸ் பெருசாக வேணும், பேட் சைஸ், இல்லை இதோட சின்ன பேட்டாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயின்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஃபவுண்டேஷன் செயினை. இப்போ நான் வந்து செயின் 25 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச், ஹூக்கில் இருந்து ஒரு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் 8 செயின்ஸ்க்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, டோட்டலாக 9 செயின்ஸ். நான் ஏற்கனவே ஒரு செயின் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் 8 செயின்ஸுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, 1 பண்ணிட்டேன், 2 3 4 5 5 6 7
8, 9. Okay, 9 times slip stitch. அதாவது ஹூக்ல இருந்து செகண்ட் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச்ல இருந்து 9 செயின்ஸ்க்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயின் 2, 1, 2. நெக்ஸ்ட் 13 ஸ்டிச்சஸ்க்கு half double crochet பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 13 ஸ்டிச்சஸ்க்கு half double crochet, செயின் 2 போட்டு 13 ஸ்டிச்சஸ்க்கு half double crochet, half double crochetக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் yarn over, நெக்ஸ்ட் இதில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, 3 லூப்ஸ் இருக்கும், yarn over பண்ணி 3 லூப்ஸையுமே வெளியே எடுத்துடணும். ஓகே, 1 பண்ணியிருக்கேன், 2, 3, 4, 12, 13. Okay, 13 times half double crochet. ஓகே, இப்போ நம்ம 13 times half double crochet பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செயினில் நம்ம 2 times, அதாவது லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் மட்டும் உங்களுக்கு லெஃப்டாக இருக்கும், இங்கே பார்த்தா தெரியும். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் செயினில் 2 times half double crochet பண்ண போகிறோம். 2 times half double crochet, 1, அப்புறம் 2. ஓகே, 2 times half double crochet. அடுத்து வந்து லாஸ்ட்டாக இருக்க செயினில் 2 times half double crochet பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 time half double crochet, அதாவது half double crochetக்கு இப்படி நம்ம இழுக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து yarn over பண்ணி 3 லூப்பையும் எடுக்கக்கூடாது. இந்த கடைசியில் நமக்கு இந்த பெண்ட் ஃபினிஷிங் தேவைப்படுறதுனால, சாரி அடிக்கடி ஜூம் அவுட் ஆகுது, பெண்ட் ஃபினிஷிங் தேவைப்படுறதுனால நம்ம இப்படி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா லூப், அந்த லூப்பை அப்படியே நீங்கள் இந்த லூப்பை இந்த 2 லூப்புக்குள்ளே கிராப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டாக நம்ம நாட் போட்ட செயினில் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒர்க்கை அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க. இங்கே செயின் 1 போட்டோம்ல, அதே மாதிரி செயின் 1 இந்த சைட் பண்ண மிரர் அப்படியே இந்த சைட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ செயின் 1 போட்டு இந்த அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் crochet பண்ணோம். அகெயின் செயின் 1 போட்டுட்டு இந்த ஸ்லிப் நாட் போட்ட நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குல்ல, அங்கே வந்து 2 times half double crochet, 1, 2. ஓகே, 2 times half double crochet பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 13 ஸ்டிச்சஸ்க்கு 1 time half double crochet. நம்ம ஸ்லிப் நாட் போட்ட இந்த யானி சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க. One, 2, 3, 4, 11,
12, 13. Okay, okay friends, 13 chainsல one time half double crochet பண்ணியாச்சு. இப்போ next chain 2 இங்கேயுமே நம்ம chain 2 போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே chain 2. next 9 chainsக்கு one time slip stitch. எப்படி இங்கே வந்து 9 chains போட்டோமோ அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் செயின்லேருந்து one time slip stitch. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த பெண்டு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பேட் முடிச்சாச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம் ரிமைனிங். இதை வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நம்ம ரிமைனிங் யானை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் நம்ம வந்து இதோட ஒர்க் பண்ணியிருந்தோம், இந்த யானை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேட்டில் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் இருந்தது நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன கலர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த ஆரஞ்சு ஷேடு, இது வந்து ஒரு பிரிக் கலர், ஓகேவா, பாட் கலர், அந்த கலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஈஸி தான் பண்ணுறது. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல கூட இதையும் கவர் பண்ணி பண்ணா கூட பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸோ பேட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, மினி பால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங். ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு இது ஒரு நல்ல கிஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்போ மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் போட்டாச்சு. செயின் 1, இந்த சர்க்கிள்குள்ளே 6 times சிங்கிள் க்ரூஷே, சர்க்கிள்குள்ளே 6 times சிங்கிள் க்ரூஷே. பால் பண்ணுறதுக்கு வந்து நான் 1.5 mm எடுத்துருக்கிறேன், அப்போ தான் பால் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். அதுக்காக பேட்டோட கொஞ்சம் கம்மியான ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரிங்குள்ளே 6 times சிங்கிள் க்ரூஷே. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 6 times சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6.
ஓகே, இப்போ இந்த டெய்லை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாலோட ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ரவுண்ட் 2 நம்ம இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6. இந்த 6th இதில் நம்ம சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, 6th செயினில் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ணுறோம். ஓகேவா, 1 டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ரவுண்டோட ஸ்டார்டிங் எதுன்னு மறந்துடும். ஸோ அதுக்காக ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் யார்ன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிராப் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ ரவுண்ட் 2 ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. ஓகே, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்ததில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. இன்னும் 1 more டைம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. லாஸ்ட் இதில், அதாவது நம்ம ஸ்டிச் மார்க்கர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு முந்தின ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, 1 சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 3. இப்போ ரவுண்ட் 2ஓட எண்டில் வந்து நமக்கு 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 1ல் வந்து 6 இருந்துச்சு. ரவுண்ட் 2ல் வந்து 9 இருக்கும். இப்போ ரவுண்ட் 3 ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 9 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். 1 ஃபஸ்ட்டு இது பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay, 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவுண்ட் 3ஓட எண்டில் உங்களுக்கு 9 இருக்கணும். கொஞ்சம் இப்படி ரவுண்ட் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிள் குரோஷே டுகெதர் பண்ண போகிறோம். இந்த இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸையுமே வெளியே எடுத்துடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, அடுத்து சிங்கிள் குரோஷே டுகெதர் 2 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதில் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் சிங்கிள் குரோஷே டுகெதர் ஒரு ஸ்டிச்சில் எடுத்துக்கிறணும். செகண்ட் ஸ்டிச்லேயும்
கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 loops yarn over 3 loops. அகைன் லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதில் 1 time single crochet, நெக்ஸ்ட் 2 loops இருக்கும், 2 stitches இருக்கும், single crochet together. கிராப் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் யானை கிராப் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸையுமே எடுத்துடணும். ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம பாலில் வந்து ஃபைபர் அந்த காட்டன் இது ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் முதல்ல இந்த மேஜிக் ரிங் போட்ட யானை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க உள்ள. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டஃபிங் இது பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து டோட்டலாக 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, டோட்டலாக 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம இப்போ ஒவ்வொரு டைமும் 3 times single crochet together பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். 1 இந்த சிங்கிள் crochet together பண்ணோம்ல, அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் 1, செகண்ட் டைம், ஓகே, செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி பால் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட பால் முடிஞ்சிருச்சு. இந்த பாலில் வந்து நான் இங்கே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஒன்றும் இல்லை, ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒயிட் யானை வந்து இப்படி சைடில் வச்சுக்கலாம். ஒரு பீஸ் ஆஃப் யான் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. இப்படி கட் பண்ணிவிட்டு பாலில் வந்து இப்படி சைடில் வைக்கிறது தான் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பாலுக்கு வந்து என்ன டிசைன்ஸ் போட்டாலுமே அது உங்களோட இஷ்டம். ஓகேவா, நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே கீ செயினில் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கீ செயின் ஹோல்டரில் போட்டுடலாம். நம்மளோட பியூட்டிஃபுல்லான பேட் அண்ட் பால் வந்து கிரிக்கெட் பேட் அண்ட் பால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 பேட்டில் வந்து பேட் அண்ட் பால் காம்பினேஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் போடுங்க. நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த ஐபிஎல்லையும் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.